தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கும்போது யாராவது புது கூட்டணியில போய் இணைவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லோருமே நினைக்கக்கூடிய அளவுக்கு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி என்பது அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த கூட்டணி அறிவிக்கக்கூடிய அந்த இடத்திலேயே பிரஸ் மீட்லேயே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் அறிவிச்சாரு. அண்ணாமலையை நாங்கள் கொண்டு வரவே மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலையை மிகப்பெரிய அளவுக்கு பேச வச்சுட்டாங்க. டிடிவி தினகரனை ஓபிஎஸ்ஸையும் கொண்டு வர மாட்டோம்னு சொன்னவங்க இப்போ டிடிவி தினகரனை ஓபிஎஸ்ஸையும் கூட்டணியில தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. பாஜக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமைன்னு சொல்லிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை எதையுமே அதிமுகவை பண்ண விடாம பிஜேபி தான் பார்த்தீங்கன்னா தேமுதிகவை அழைப்பதாக இருக்கட்டும், பாமக அழைப்பதாக இருக்கட்டும், விஜய் அழைப்பதாக இருக்கட்டும், இந்த வேலையில் ஈடுபடுறாங்க. நயினார் நாகேந்திரனும் எங்களுக்கு 40 தொகுதியில் நிற்கணும், 40 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மதுரைக்கு வந்த அமித்ஷாவோ எங்களுக்கு 50 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணாமலையோ கூடுதலாக போயிட்டு அதிமுக நிற்கிற தொகுதியில் சரிபாதி எங்களுக்கு வேணும், 1/2 எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மோடிக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாரு. ஒடிசாலையும் டெல்லியிலையும் எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பிஜேபியுடைய ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா மீட்டிங் போட்டு பேசினாரு. முருகன் மாநாடு அப்படின்ற பேர்ல ஒரு மாநாடை போட்டு அங்கே பெரியார் அண்ணாவுக்கு எதிராக வீடியோவை ஒளிபரப்பி அதிமுகவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாங்க. இப்போ எச் ராஜா ஒரு படி மேல போய் என்டிஏவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றதையே தேசிய தலைமை தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தினமும் பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமான முறைகளில் அதிமுகவுக்கு டார்ச்சரை இந்த பிஜேபி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அது எங்க வந்து நின்றுருக்கு அப்படின்னா உள்துறை அமைச்சரான அமித்ஷா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு ஒரு படி மேலே போயிட்டு அதிமுகவில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டார். இது மிகப்பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு பதற்றத்தையும் வர வச்சிருக்கு, அதே நேரத்தில் சிலருக்கு ஆசையும் தூண்டி விட்டுருக்கு. முதல்ல இந்த பதற்றத்தை பார்த்துடலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற பதத்தை கண்டு ஏன் அஞ்சுறாங்க தெரியுமா? 1980 நடந்த அந்த தேர்தல்னால தான். அப்படி 1980 என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளாம் நினைக்கிறோம் எம்ஜிஆரை கலைஞர் அவர்கள் தோற்கடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1980 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு எம்ஜிஆரை வீழ்த்துறாரு கலைஞர் அவர்கள். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 37 தொகுதியிலையும் எம்ஜிஆருடைய அதிமுக கூட்டணி 2 தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெறுறாங்க. 55% அந்த ஓட்டு சதவீதத்தை திமுக கூட்டணி எடுக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு ஒன்றிய காங்கிரஸ் அரசு அதிமுகவுடைய ஆட்சியவே கலைச்சிடுறாங்க. இப்படி கலைச்சதுனால 1980 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த தேர்தலில் அதிமுக மீண்டும் அசுர பலத்தோட 162 தொகுதியை வெற்றி பெறாங்க. ஆனா எம்பி தேர்தலில் வென்ற திமுக கூட்டணியோ வெறுமன 69 தொகுதியில மட்டும்தான் ஜெயிச்சாங்க. ஏன் தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு சொல்றாங்களோ அதே போலதான் அன்னைக்கு அந்த தேர்தலை திமுக காங்கிரஸ் கூட்டணி சந்திச்சாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸும் திமுகவும் சரிபாதி தொகுதிகளை பிரிச்சுட்டு போட்டிக்கிட்டாங்க. அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 114 சீட்லையும் திமுக 112 சீட்லையும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுச்சு. அப்போ ஜெயிச்சா யாருங்க சிஎம் அப்படின்ற கேள்விக்கு மூப்பனாரும் சரி இந்திரா காந்தியும் சரி என்ன சொன்னாங்கன்னா, யார் வெற்றி பெற்றாலும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்தாங்க. ஆனால் அப்படி சொல்லிய போதும் கூட பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிக சீட் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சிஎம் ஆவாங்க அப்படின்ற ஒரு பதற்றம், ஒரு பீதி கிரவுண்டில் ஏற்பட்டதுனால இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு சரிவு செஞ்சாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா காங்கிரஸ் 114 தொகுதியில் போட்டியிட்டு வெறும் 31 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஆனால் திமுக 112 தொகுதியில் போட்டியிட்டு வெறும் 37 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. எம்ஜிஆர் அலை அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தலான 1977 தேர்தலில் கூட திமுக தனித்து போட்டியிட்டு 49 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. ஆனால் கூட்டணி அமைச்சுமே 37 தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சு. அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற பதம் தான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ண தேர்தல் அத்தனையுமே அந்த கூட்டணி என்பது தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. இப்படியான நிலைமை நமக்கு வந்துருமோ அப்படின்ற அச்சம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்குங்க. ஆனால் இப்படியான நிலைமை ஏற்படணும் அப்படின்றக்காண்டி தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப பிஜேபி பேசிக்கிட்டே இருக்கு. வெறுமன கூட்டணி
ஆட்சின்னு சொல்லி அதிமுகவை தேர்தலில் தோற்கடிப்பது மட்டுமல்ல, எப்படி பீகார்ல நிதிஷ்குமாரை வந்துட்டு சிராக் பாஸ்வானை வச்சு மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைய வச்சு அவங்க அதிகமான எம்எல்ஏக்கள் தொகுதியை வென்றாங்களோ, அதே போன்ற ஒரு சூழ்ச்சியை 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக பிஜேபி பயன்படுத்த தான் போறாங்க. இப்படியான ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டதுனால தான் மிகப்பெரிய அளவுக்கு பீதியில இந்த அதிமுக இருக்கிறாங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி அப்படின்றதெல்லாம் கிடையாது, தேர்தல் கூட்டணி மட்டும்தான் அமைச்சிருக்கும் அப்படின்ற வார்த்தையை அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பயன்படுத்துறாங்க. சரி, இது கூட்டணி ஆட்சியை கண்டு பதற்றம் அடையுது. சிலருக்கு ஆசையை தூண்டி விட்டார் அமித்ஷான்னு சொன்னல, அது என்ன தெரியுமா? அதாவது அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லல? ஏன்னா அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் வட இந்திய சேனலுக்கு பேட்டி கொடுக்கல. அப்படி வட இந்திய சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தா கூட சரி, அதிமுகவிலிருந்து ஒருவர்னா அது இபிஎஸ் தான். வட இந்திய சேனலுக்கு இபிஎஸ்னா யாரும் தெரிய போதா, அதனால கூட்டணி தலைமையில் இருக்கக்கூடிய கட்சியை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம். ஆனா அமித்ஷா கொடுத்த பேட்டி என்பது தமிழ்நாட்டை சேர்ந்த தினமலரும் தினத்தந்திக்கு மட்டும்தான். அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமின்னு நேரடியாகவே சொல்லலாம். அந்த கருத்துக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வரப்போகுது. அப்படின்றப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்ற வார்த்தையை அமித்ஷா பயன்படுத்தல? இங்கே தாங்க அமித்ஷாவுடைய ட்விஸ்ட் இருக்கு. என்ன தெரியுமா? அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியாகவும் இருக்கலாம், அல்லது எடப்பாடி பழனிசாமி இல்லாமலும் போகலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருதா இல்லையா? அப்போது இங்கே இபிஎஸ்க்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய வேலுமணியும் இருக்கட்டும், தங்கமணியாக இருக்கட்டும், முனுசாமியாக இருக்கட்டும், இன்னும் பிற 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருக்குமே முதலமைச்சர் ஆசையை இங்கே அமித்ஷா தூண்டி விடுறார். ஏன்னா ஏற்கனவே இபிஎஸ்க்கு எதிராக செங்கோட்டையனை மூவ் பண்ணி செங்கோட்டையனை இந்த கட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சிகளை பிஜேபி பண்ணாங்க. ஆனால் அது கைகூடி போகாததுனால செங்கோட்டையன் இப்போ அமைதியாக இருக்கிறார். செங்கோட்டையன் மீது எடப்பாடி பழனிசாமியே நடவடிக்கை எடுக்கலை. அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் தங்களுடைய மண்டலங்களில் அதிகமான எம்எல்ஏக்களை வெற்றி பெற வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சிஎம் பதவியை கொடுக்கலாம், அல்லது அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த பதவியை கொடுக்கலாம் என்று அமித்ஷா இப்போது கணக்கு போட்டுட்டார். இது வெற்றி பெற்றா மட்டும் கிடையாதுங்க, தோத்து போனாலும் தான். தோத்து போனாலும் கூட, அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி தோற்று போனாலும் யாருக்கு அதிகமான எம்எல்ஏக்கள், எந்த மண்டலத்தில் யார் அதிகமான எம்எல்ஏக்களை தங்கள் வசம் இழுக்கிறாங்களோ அவங்கள எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுச் செயலாளர் இடத்துல அமர வைப்பதற்கான வேலையில் அமித்ஷா ஈடுபட போறார். அதாவது எடப்பாடி இல்லாத ஒன்றிணைந்த அதிமுகவும் சரி, ஓபிஎஸும் சரி, டிடிவி தினகரும் சரி, சசிகலா, இவங்க எல்லாருமே ஒன்றிணைத்து நாம எல்லாம் ஒன்னா இருக்கணும். பாருங்க, எடப்பாடி தலைமையினால தொடர்ச்சியான தோல்விகளை நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம், நாம இனிமே வெற்றி கூட்டணியை அமையணும் அப்படின்னா தலைமையில ஒரு மாற்றம் வரணும் என்ற எண்ண ஓட்டத்தை அதிமுக தொண்டர்களுக்கு அவங்க ஈஸியாக ஏற்படுத்திடுவாங்க. அதாவது எப்படி சசிகலாவுக்கு எதிராக, டிடிவி தினகரனுக்கு எதிராக, ஓபிஎஸ்க்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியை வச்சு பிஜேபி ஒரு காயை நகர்த்தி எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுகவை கொடுத்தாங்களோ, அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே தற்போது காயை நகர்த்தக்கூடிய ஒரு வேளையில் அமித்ஷா ஈடுபடுவதனால தான் எல்லோருக்குமே முதலமைச்சருடைய ஆசையை தூண்டிவிடும் விதமாக யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த 2026 தேர்தல் என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்தமன தேர்தலாக இருக்க போகுது அப்படின்றதான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி அப்படின்ற பேரில் அதிமுகவை ஜெயிக்க விடாமல் சீட்டை குறைப்பதற்கான வழியில் அவங்க ஈடுபடுவாங்க. இன்னொரு பக்கம் யார் அதிக எம்எல்ஏக்களை வெற்றி பெறாங்களோ, எந்த மண்டலத்தில் அதிக எம்எல்ஏக்கள் வாங்குறாங்களோ அவங்கள உட்கார வைப்பதற்கான வேலையில் பாஜக ஈடுபடும். அப்போ ஒட்டுமொத்தமாக இன்னொரு பிளவை அதிமுக சந்திக்க போகிறது அப்படின்றதான் அமித்ஷாவுடைய பிளானாக நம்மளால பார்க்க முடியுதுங்க. ஏன்னா பிஜேபி அதிமுக அப்படி ஒன்று ஈஸியாக ஆட்சி கட்டலில் உட்கார வைக்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணுற இடமே அதிமுகவுடைய இடத்தை தான். அதிமுகவை கீழே தள்ளிட்டு நம்ம 2வது கட்சியாக மாறணும், நாம் திமுகவா பிஜேபியான்ற ஒரு நிலைப்பாட்டோடு தான் இனி வரக்கூடிய தேர்தலை மையப்படுத்தணும் அப்படின்றது தான் பிஜேபியோட டார்கெட்டு. அப்போ அதிமுகவை செரித்து முழுங்கணும் அப்படின்னா அவங்கள நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்து இப்படி நான் ஒரு பட்டியல் போட்டல அது மாதிரி தினமான ஒரு டார்ச்சரை கொடுத்து அவங்களை செரிக்க போகிறாங்க அப்படின்றது தான் யதார்த்த உண்மை. இந்த உண்மையை தொண்டர்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும். இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, மிக பிரம்மாண்டமான கூட்டணியை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம், எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லி தான் பிஜேபி அதிமுகவை கூப்பிட்டாங்க.
ஆனா பாருங்களேன், 2024 பிஜேபி கூட கூட்டணியில் இருந்த எந்த கட்சியுமே இப்போ பிஜேபி கூட்டணியில் இல்லை. வெறுமன சண்முகம் இருக்கிறாரு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜி.கே. வாசன் இருக்கிறாரு. இவர்களை தவிர பெரிய கட்சிகளாக பார்க்கப்படக்கூடிய பாமகவும் சரி, தேமுதிகவும் சரி, யாருமே இந்த கூட்டணியில் இன்னும் இணையவே இல்லை. பாமகவோட கதி அதோ கதியாக இருக்குது. ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் மிகப்பெரிய அங்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அன்புமணியை ஒரு ஏக்நாத் சிண்டேவாக மாற்றி, ஒரு அஜித் பவாராக மாற்றி, ஓங்கிட்ட 90% கட்சி ஆட்களை கொண்டு வந்து எங்க கூட இணைஞ்சுக்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு பிஜேபி வந்துட்டாங்க. அப்ப அங்க வன்னியர்கள் ஓட்டை இரண்டாக உடைப்பதற்கு பாமகவை காலி பண்ணிட்டாங்களா? அந்த பாமக கூட இன்னமும் இந்த கூட்டணியில வந்து இணையவே இல்லை. சரி, தேமுதிகவாது இணையுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேமுதிக ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் தான் எங்களுடைய நிலைப்பாடே நாங்கள் அறிவிப்போம்ட்டாங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று திமுகவுக்கு போகலாம், இன்னொன்று விஜய் கிட்ட போகலாம். அப்போ ஆப்ஷன் இருப்பதனால தான் அவங்க இப்போ தள்ளி வச்சுட்டாங்க. அப்போ பிஜேபி கூட்டணிக்கு வாங்க, மிக பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூப்பிட்டு வந்துட்டு, ஒண்ணுமே இல்லாத கூட்டணியை, வெறும் பிஜேபியை மட்டும் தாங்கி பிடிக்கிற ஒரு கூட்டணியை, ஒரு சுமையை அதிமுக தலைமையில ஏற்றி வச்சுட்டாங்க இந்த பிஜேபி. அப்போ இந்த 2026 தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டுகளை, அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுகளை விஜய் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுக்கு பிரிக்க போகிறார். இன்னொரு பக்கம் சீமான் பிரிப்பார். அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு வராமல் போகும். ஆனால் அதிமுகவுடைய ஓட்டுகளை எல்லாம் பிஜேபி வாங்கி தங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது. பல இடங்களில் அதிமுகவை காட்டிலும் திமுகவுக்கு போட்டி போட்டது பிஜேபி தான் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை கண்டிப்பாக இங்கே ஏற்படுத்துவதற்கு தான் இந்த தேர்தலை மிக தெளிவாக கை நகர்த்தி பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அதிமுகவுக்கு தெரிந்தும் கூட அடிமைத்தனமாக அவர்கள் அடங்கி போகக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க. அது அவர்களுக்கு அழிவை தான் கொடுக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் அமித்ஷாவுடைய பிளான் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு.